எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டால் பிரச்சனை வரும் என்று நான் முன்பு கூறினேன். அதே போன்று ஈரலை பாதுகாக்கும் உணவு வகைகள் என்ன என்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு டைஜஸ்டிவ் ஆர்கன். பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கும் எந்த உணவு, அது கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், ஃபேட்டா இருக்கட்டும், அது புரோட்டீன் சத்தா இருக்கட்டும், விட்டமின் சத்தாக இருக்கட்டும், மினரல் சத்தாக இருக்கட்டும், அதை அனைத்தையும் அது டைஜஷன் பண்ணக்கூடியது லிவர் என்ற மாஸ்டர் கிளாண்ட் தான். இது டாப் மோஸ்ட் கிளாண்ட் இந்த பாடின்னு சொல்லுவாங்க. அது ஸோ இது உங்களுக்கு அனைத்து ஜீரண மண்டலத்தையும் சரி செய்து அதுக்கு தேவையானதை உடலுக்கு தேவையான அளவுக்கு அதனுடைய நியூட்ரிஷன் கலோரியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதே போன்று பார்த்தீங்கன்னா ரத்தத்தினால் ஏற்படும் கழிவுகள் எப்படி நம்மளோட மோஷன் வழியா நம்மளோட வேஸ்ட், யூரின் வழியா நம்மளோட வேஸ்ட் போற மாதிரி லிவரும் ரத்தத்தை சுத்திகரித்து அதில் இருக்கும் வேஸ்ட் ப்ராடக்டை பைலாக, அதாவது பித்த நீராக குடல்களுக்கு தள்ளிவிடும். ஸோ அதனால லிவரின் பங்கு ரொம்ப முக்கியமானது. பொதுவாக சில கேள்விகள் கேட்பார்கள், சார் லிவர் இது மாதிரி எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துச்சு, நீங்க சொன்னீங்க இந்தந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஃபேட்டி மீல் எடுக்கக்கூடாது, அப்புறம் சமைச்ச உணவே ரொம்ப நேரம் வச்சு வச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ இதனால பாடியில உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிடும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது செல் டேமேஜஸ் த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று கூறுவார்கள். ஸோ இது போன்ற காரணங்களால் எங்களோட லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, பட் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டால் எங்கள் லிவரை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று கேட்பார்கள். பொதுவாக தினமும் நம்ம எடுக்கும் உணவு நல்ல வாட்டர் குடிப்போம், கார்போஹைட்ரேட் உணவு 40% கிட்ட எடுப்போம், புரோட்டீனும் அது ஈக்குவலா எடுப்போம். நம்ம ஃபேட் 20% தான் நம்ம எடுப்போம். இன்னும் காய்கறி, கீரைகள், பழ வகைகள் இது போன்றதுல பாத்தீங்கன்னா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே அடிக்குவேட்டா இருக்கும். இது தேவையான அளவு உணவு. நாம் தினமும் உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் எந்தெந்த உணவுக்கு நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கு, நான் எக் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. எக் தாராளமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த முட்டையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரதச்சத்து நிறைந்த உணவு, அதே நேரத்தில் குட் கொலஸ்ட்ரால் ஃபுட். அது நிறைய பேருக்கு இந்த முட்டைகள் பத்தி ஒரு பெரிய கேள்வியே வரும், சார் நான் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன், எல்லோ எடுக்கிறது இல்லை அப்படின்னு என்று சொல்லுவாங்க. உண்மையாவே எல்லோ தூக்கிப்பட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்ற கேள்வி வரும். முட்டையில் உள்ள கொலஸ்ட்ரால் நிச்சயமாக அது ஒரு குட் கொலஸ்ட்ரால். நீங்க நெய் எல்லாம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் நிறைந்தது. அதுல கோலின் என்ற வேதிப்பொருட்கள் உள்ள இருப்பது அது நம் உடலுக்கு நல்லதுதான். அதே போன்று அந்த ஒயிட் எல்லாமே அல்புமின், அது உடலுக்கு நிச்சயமாக புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு. நம்மளுக்கு ஒரு ஈஸியா கிடைக்கிறது. அந்த புரதச்சத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று மீட், நான் கறி சாப்பிடலாமா, மீன் மற்றபடி நான் மட்டன், சிக்கன் போன்ற எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்வி வரும். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஆர்கன் மீட்டை நிச்சயமாக அவாய்ட் பண்ணிடும். ஆர்கன் மீட் எது, லிவர் ஃப்ரை, கிட்னி ஃப்ரை, இந்த தலைக்கறி, இந்த மாதிரி குடல் போன்ற உறுப்புகளை உண்ணும் பழக்கம் இருக்கும் பொழுது அதை முற்றிலும் அவாய்ட் பண்ண வேண்டும். அதனால் உங்களுக்கு கெட்ட கொழுப்பு தான் உடம்பில் சேரும். லீன் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சிக்கன்ல எல்லாம் இருக்கிறது ஃப்ளஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா லீன் மீட், நல்ல புரதச்சத்து நிறைந்த அது ஒரு மீட். அந்த புரதச்சத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஃபிஷ் அதே மாதிரி நல்ல ஒரு புரோட்டீன் டயட், அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீட்டு, லீன் மீட்டு, ப்ராசஸ் பண்ணாத ஃபுட்டு நீங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு உணவையும் நீங்கள் சமைத்து அதிக நேரம் கழித்து உண்ண வேண்டாம். அதை வைத்து மறுநாள் உண்பது பழக்கத்தை தவிர்த்து விட வேண்டும். அதே போன்ற எல்லா வெஜிடபிள்ஸும் எடுக்கலாம். நீங்க பாத்தீங்களா, லிவருக்கு எல்லாமே நல்லதுதான். ஆல் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வெஜிடபிள்ஸ்னா டொமேட்டோவும் நல்லது தான் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கும் பழ வகைகள் எல்லாமே நம்மளோட லிவருக்கு நல்லதுதான். வாழைப்பழம் பாத்தீங்கன்னா அதுல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு, அது ஒரு லிமிட்டடா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி நீங்க அனைத்து காய்கறி, கீரைகள், பழ வகைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சீஸ், இந்த பர்கர் அதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை இதில் நீங்கள் சேர்த்து கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. நீர் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் நிறைந்த கர்ட் மற்றும் அந்த மோர் போன்ற பானங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யூஸ்வலா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அது போன்ற பாட்டில் ட்ரிங்க்ஸ், அந்த இதுல எல்லாம் பாட்டில் அடைச்சு இருக்க ட்ரிங்க் அவாய்ட் பண்ணணும். அதே போன்று நான்
என்ன உடற்பயிற்சி செய்தால் என்னுடைய லிவர் வந்து நன்றாக இருக்கும் என்று பொதுவான கேள்வி எழுப்புவார்கள்.